ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழை ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இல்லை கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதிலிருந்தும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ரைட். நம்ம வந்து பாடத்தில் வந்து போகலாம். நான் வந்து எப்படி கொண்டு போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட், அடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்ட், அடுத்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், இந்த மெத்தடில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொண்டு போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது மேலேருந்து தான் கீழே வந்து வரும். சரியா? அப்படிங்கிறப்ப மூன்றாம் வகுப்பு நம்ம வந்து பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரியா? ஒரு டைமுக்கு 2 டைம் என்ன பண்ணுங்க அப்படின்னா கேளுங்க. ப்ளஸ் நம்ம இந்த பிடிஎஃப் கொடுக்குறோம் இல்லையா, இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஸ்கூல் புக் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய தேவையில்லாதது இருக்கும். அதாவது சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது இல்லையா, அதனால் நிறைய தேவையில்லாத இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் மெஜாரிட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். சரியா? மெஜாரிட்டி இதுவே வந்து போதுமானது, இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும். சரியா? சரி, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து இருக்குது. இந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், இதுதான் அந்த பாடல். நான் அந்த பாடலை வந்து கொடுத்துட்டேன். தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்க வில்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் கண்ணதாசன் வந்து படிச்சிருப்பார். தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே அப்படிங்கிற வரியை படித்தது யார்? கவிஞர் கண்ணதாசன். அதுமாதிரி இந்த பாடலோட தலைப்பு என்ன அப்படின்னா தமிழ் அமுது அப்படிங்கிற தலைப்பு. கண்ணதாசன் திரைப்பட பாடலாசிரியராக வந்து இருந்திருக்காரு, ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லலாம். உயிரெழுத்துக்கள் எண்ணிக்கை எவ்வளவு? இது நம்மளுக்கு லட்டு கொஸ்டின். சரியா? இந்த அளவுக்கு எளிமையாக வந்து கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறது இல்லையா. உயிரெழுத்துக்களோட எண்ணிக்கை எவ்வளவு? 12. இந்த 12 எழுத்துக்களில் நம்மளுக்கு தெரியும் ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா அப்படின்னு சொல்லி வரும். சரியா? இந்த 12 எழுத்துக்களில் 5 எழுத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறில் எழுத்து, 7 எழுத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெடில் எழுத்து. குறில் எழுத்து பொறுத்த வரைக்கும் அ, இ, உ, ஏ, ஓ அப்படிங்கிறது குறில் எழுத்து. இதுவே நெடில் எழுத்து பொறுத்த வரைக்கும் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படிங்கிறது. அதாவது குறுகி ஒலிக்கிறதுனால இதுக்கு பேர் குறில் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நீண்டு ஒலிக்கிறதுனால இதுக்கு பேர் நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மெய்யெழுத்து பொறுத்த வரைக்கும் எத்தனை இருக்குது அப்படின்னா 18 எழுத்து வந்து இருக்குது. அதாவது புள்ளி வச்ச எழுத்து மெய்யெழுத்துன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒற்று எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்று எழுத்து. மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது? 18 எழுத்து வந்து இருக்குது. சரியா? நம்ம சின்ன வயசில் வந்து படிச்சிருப்போம். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. இதில் வந்து பாருங்கள், இந்த 18 எழுத்துக்களில் மொத்தம் 3ஆக வந்து பிரிக்கிறாங்க, 6 6ஆக வந்து பிரிக்கிறாங்க. என்னென்ன? வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கசடதபர வல்லினம், ஞஞன நம்மன மெல்லினம், எரள வளல இடையினம் அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் கண்டிப்பாக. கசட்டதபர அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு புள்ளி வந்து வச்சிடலாம். புள்ளி வச்சுட்டு நம்மளுக்கு அந்த மெய்யெழுத்தோட வரிசை வந்து வந்துடும். சரியா? ஓகே. அடுத்ததாக மயங்கொலி. மயங்கொலினா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மயங்கொலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது உச்சரிப்பு, நம்ம சவுண்டு இருக்கு இல்லையா, சவுண்டு, இந்த சவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி வந்து இருக்கும். உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் பொருள் வேறு வேறு இருக்கும். அதுதான் வந்து மயங்கொலி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் மயங்கொலி எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் 8 எழுத்துக்கள் இருக்குதுப்பா. மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 8 எழுத்துக்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, அதாவது நா, ந, ந இந்த 3 எழுத்து. அடுத்ததாக ல, ல, ல இந்த 3 எழுத்து. அடுத்ததாக ர, ர. மொத்தம் இந்த 8 எழுத்துக்கள் தான் நம்மளுக்கு வந்து மயங்கொலியில் வந்து மாற்றி மாற்றி வந்து வரும். அதாவது ஏதாவது ஒரு எழுத்து நம்ம மாற்றி போட்டால் கூட பொருள் வந்து மாறிடும். இப்போ வந்து பாருங்கள், மலை, மலை. இந்த மலை அப்படிங்கிறது நம்மளுக்கு இமயமலை, உயரமான பகுதியை வந்து குறிக்குது. இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்கிறது குறிக்கிறது. இது வந்து என்ன அப்படின்னா சவுண்டு ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் பொருள் வேறு வேறு, எழுத்து வந்து வேறு வேறு. இப்போ எழுத்து வேறு வேறு இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், நம்ம உச்சரிக்கிறப்ப தப்பாக வந்து உச்சரிக்க கூடாது. அதாவது தப்பாக உச்சரிக்கிறது ஒரே மாதிரி தான் வந்து உச்சரிப்போம். பொருள் வந்து எந்த இடத்துல என்ன வரணும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். சரி. அடுத்ததாக வாள், வாள். இந்த வாள் அப்படிங்கிறது நம்ம கத்தி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வாள், கருவி அப்படிங்கிறது. இந்த வாள் அப்படிங்கிறது விலங்கோட உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வாள் இருக்குது,
இந்த வால் வந்து வச்சுக்கலாம். இந்த வால் அப்படின்னா வாழ்க அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்து வந்து பாருங்கள், புலி 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 அப்படிங்கிறது விலங்கு. இந்த புலி அப்படிங்கிறது நம்ம புளியங்காய் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது. கரை 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 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸில் படுற கரை. இது வந்து ஆற்றங்குறையோட ஓரம். அறம் அறம் அறம்னா நம்ம வந்து நீதி நேர்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அறம், மனிதர்கள் செய்வது. இந்த அறம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரம்பம் சொல்லுவாங்க இல்லையா, ரம்பம், அதுதான் வந்து அறம் அப்படிங்கிறது. வளை 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 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வளையல், கையில் அணியிறது. இந்த வலை வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனை பிடிக்கிறது, நம்ம வலை போட்டு பிடிப்போம் இல்லையா, அது. வேலை வேலை இந்த வேலை அப்படிங்கிறது பொழுதை குறிப்பது. சரியா? மதிய வேலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மதிய வேலை இரவு வேலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொழுதை குறிப்பது தான் இந்த வேலை அப்படிங்கிறது. இந்த வேலை அப்படிங்கிறது நம்ம வேலை செய்கிறது, பணி, நம்ம வேலை செய்வோம் இல்லையா, அதை குறிக்கிறது. அடுத்து மரம் மரம் இந்த மரம் நம்மளுக்கு தெரியும். இந்த மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீரத்தை குறிக்கிறது. காலை காலை இது வந்து விலங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் விடியும் இல்லையா, அது. இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார்? இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பூதஞ்சேந்தனார் அப்படிங்கிற ஒருத்தர். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இனியவை 40. இனியவை 40 ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாம். என்ன அப்படின்னா அந்த பாடலுக்கு ஒவ்வொரு வரியிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் என்ன முடியும் அப்படின்னா இனிது அப்படிங்கிற சொல்லி முடியும். இனிது இல்லைன்னா இனிதே அப்படின்னு சொல்லி முடியும். அப்படி இருந்தாலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு போடலாம் இனியவை 40 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? கண்ணை மூடிட்டு நான் ஏன் சார் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, ஒரு இதுக்காக சொல்கிறேன். சரியா? இனியவை 40 ஆசிரியர் யார்? பூதஞ்சேந்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இனியவை 40 பாடலை கொண்டு வந்துட்டேன், ஏன்னா இதெல்லாம் முக்கியமானது, எக்ஸ்பெக்டட் ஏரியா. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே, எல் துணையானும் இரவாது தன் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது அப்படின்னு சொல்லிட்டு பூதஞ்சேந்தனார் படிச்சிருப்பார். மிக்கார் என்ற சொல்லின் பொருள் என்ன? மிக்கார் அப்படின்னா அறிவில் மேம்பட்டவர் அப்படிங்கிறது அர்த்தம். எல் துணை அப்படின்னா எல் அளவு, எத்துணையும் அப்படின்னா எல்லாவற்றிலும், மாண்பு அப்படின்னா பெருமை அப்படிங்கிறது அர்த்தம். இனியவை 40 எத்தனை பாடல்களை கொண்டது? இனியவை 40ன்னே கொடுத்துட்டோம். அப்போ இது எத்தனை பாடல்கள் இருக்குது? 40 பாடல்கள் இருக்குது. எழுதுனது யார்? பூதஞ்சேந்தனார். அதாவது மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார் அப்படிங்கிற ஒருத்தரால் எழுதப்பட்டது. அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இவ்வளோ தான்ப்பா இருக்குது, வேறு கண்டென்ட்டே கிடையாது. அடுத்து வந்து பாருங்கள், செகண்ட் டேர்மில் பாம்பு புத்து என்ற பேச்சு வழக்குக்கு இணையான எழுத்து வழக்கு என்ன? பாம்பு புத்து அப்படிங்கிறது பேச்சு வழக்கு, பாம்பு புற்று அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு அப்படின்னு சொல்லலாம். பட்டம் பறக்குது பேச்சு வழக்கு, அதாவது இந்த சைடு இருக்கிறது பேச்சு வழக்கு, இந்த சைடு இருக்கிறது எழுத்து வழக்கு. பட்டம் பறக்குது அப்படிங்கிறது பட்டம் பறக்கிறது. தண்ணீர் குடித்தான் தண்ணீர் குடித்தான், பூனை ஓடிச்சு பூனை ஓடியது, அப்பளம் உடைஞ்சது அப்பளம் உடைந்தது, கை வலிச்சது கை வலித்தது, வேகலை வேகவில்லை, பெஞ்சது பெய்தது, எரியலை எரியவில்லை, புல்லு புல். நான் இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற வார்த்தை அப்படிங்கிறனால வேகமாக வந்து போகிறேன். ஒகேனக்கல் அருவி எங்கே அமைந்துள்ளது? ஒகேனக்கல் அருவி எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் வந்து இருக்குது. எங்கே இருக்குது? தருமபுரி மாவட்டத்தில் வந்து இருக்குது. அதேமாதிரி இந்த ஒகேனக்கல் பொறுத்த வரைக்கும் காவிரி ஆற்றிலேருந்து விழுகுது. எந்த ஆறு? காவிரி ஆறு. பொன்னகரம் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த ஒகேனக்கல் அருவி வந்து இருக்குது. கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 அடி உயரத்தில் வந்து இருக்குது. ஒகேனக்கல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா புகையும் கல்பாறை அப்படிங்கிறது பொருள். என்ன பொருள்? புகையும் கல்பாறை அப்படிங்கிறது. இணை எழுத்துக்கள் என்றால் என்ன? இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி, கால அளவு, வடிவம், இதோட ஒத்துப்போகிற எழுத்துக்கள் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறக்கிற இடம், ஒலிக்கிற முயற்சி, கால அளவு, வடிவம் ஆகியவற்றோடு ஒத்துப்போகிற எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உயிரெழுத்துக்கள் 12 வந்து பார்த்தோமா, அதில் எதெல்லாம் இணை எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தா ஆவுக்கு அ அப்படிங்கிறது இணை எழுத்து, ஈக்கு ஈ அப்படிங்கிறது இணை எழுத்து. அதாவது இணை எழுத்து பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்துக்களில் நெடிலுக்கு இனமான குறில் வந்து வரும். இப்போ நெடில் இருக்குது அப்படின்னா அது இணை எழுத்து என்ன அப்படின்னா அதோட குறில் தான் வந்து இணை எழுத்தாக வந்து இருக்கும். அப்போ ஆ அப்படிங்கிறது குறில் ஆ, ஈ அப்படிங்கிறது ஈ, ஊ ஊ, ஏ ஏ, ஓ ஓ, ஐ, இந்த இது மட்டும் நீங்கள் வந்து பார்க்கணும். சரியா? இந்த 2 விஷயம் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தோம். மற்ற எல்லாமே வந்து நெடிலுக்கு இனமாக குறில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தாச்சு. ஐ அப்படிங்கிறது நெடில், இது நெடிலுக்கு இனமான எழுத்து என்ன அப்படின்னா ஈ அப்படிங்கிறது. சரியா? அவ் அப்படிங்கிறது நெடில், நெடிலுக்கு இனமான இணை எழுத்து எழுது அப்படின்னா ஊ அப்படிங்கிறது. ஓகேவா? சரி. வல்லின எழுத்துக்கு இணை எழுத்தாக வருபவை எவை?
அதாவது நம்ம பார்த்தோமா மெய்யெழுத்துக்களில் வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அதில் வல்லின எழுத்துக்கு இணை எழுத்தாக வர்றது என்ன அப்படின்னா, வல்லினத்துக்கு மெல்லினம் வந்து இணை எழுத்தாக வருப்பா. சரியா? அதாவது நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இக்கு இங்கு, இக்குக்கு இங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இணை எழுத்து. சாரி, இணை எழுத்துனா என்ன நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், திங்கள், சரியா, பண்டம், ஓகேவா. அடுத்து வந்து பாருங்கள் பம்பரம். இப்போ இந்த வார்த்தையில் வந்து பாருங்களேன், இந்த வார்த்தைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ திங்கள் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த திங்களை இங்கேயும் காவையும் வந்து பாருங்களேன். இப்போ நம்ம இணை எழுத்துனா இக்குக்கு இனமான எழுத்து என்னென்னு பார்த்தோம், இங்குன்னு பார்த்தோமா. அதாவது இந்த ரெண்டும் பக்கத்தில் வந்து வரும். சரியா? அதே மாதிரி இன்னும் இட்டும் பக்கத்தில் வருது. அதே மாதிரி வந்து பாருங்கள் இப்பும் இம்மும் பக்கத்தில் வருது. இப்படியும் வந்து வச்சுக்கலாம். சரியா? இதுதான் வந்து இணை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இக்குக்கு இங்கு இணை எழுத்து, இச்சுக்கு இஞ்சு, இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு, இருக்கு இன்னு அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் வல்லின எழுத்துக்களாக வரிசையாக எழுதிக்கோங்க, அதுக்கு பக்கத்துலேயே மெல்லின எழுத்துக்களாக வரிசையாக வந்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான், இதுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிச்சு. இடையின எழுத்துக்களுக்கு இணை எழுத்தாக வருபவை எவை? இடையின எழுத்து பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, வேறு ஒரு எழுத்து வந்து வராது. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம், வல்லினத்துக்கு மெல்லினம் வந்து இணை எழுத்தாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இடையின எழுத்துக்கு அப்படி வந்து கிடையாது. அதாவது எரள வரலை அப்படிங்கிறது இடையினம். இதில் இப்போ ஈ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு இணை எழுத்தாக என்ன வரும் அப்படின்னா, மற்ற 5 எழுத்துக்களுமே இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இந்த 5மே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இணை எழுத்தாக வரும். இதே நான் வந்து இர்ரை வந்து எடுக்கிறேன், இருக்கு இணை எழுத்து அப்படி என்னன்னு கேட்குறப்ப அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது 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 எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா இணை எழுத்தாக வந்து வரும். ஓகேவா? ரைட். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த இடையின எழுத்துக்களில் ஒரு எழுத்துக்கும் அந்த எழுத்தை தவிர மித்த எல்லா எழுத்துக்களும் இணை எழுத்தாக வந்து வரும். இணை எழுத்தாக வந்து வரும். படிப்பு தான் ஒருவன் உயர வழி என்று கூறியவர் யார்? காமராசர். புத்தகங்கள் படிப்பதையே வழக்கமாக்குங்கள் கூறியவர் யார்? அப்துல் கலாம். ஒரு தொடரில் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை கூறும்போது இடப்படும் நிறுத்தற் குறியீடு என்ன? ஒரு தொடரில் ஒன்றுக்கு மேற்பட்ட, இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா ராமன், சீத்தை, அனுமன். இப்போ என்ன இது, மொத்தம் 3 பேர் வந்து வராங்க. அப்போ இந்த இடத்துல ஒன்றுக்கு மேலே வந்து வருது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு கமா, இங்கே ஒரு கமா கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை சொல்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கார்புள்ளி இடணும். கார்புள்ளி அப்படின்னா தமிழில், இங்கிலீஷில் கமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தொடருக்கு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முற்றுப்புள்ளி இட வேண்டும். வினா தொடரோட முடிவில் என்ன இடணும் அப்படின்னா வினாக்குறி அப்படிங்கிறது இடம்பெறணும். வியப்பு, மகிழ்ச்சி, சினம் இந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற தொடரில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆச்சரியக்குடியை வந்து யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று தான். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்ற குறளின் பொருள் என்ன? தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். அதாவது ஒருத்தர் வந்து நல்லவரா, அதாவது நடுவுநிலைமை உடையவரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி இல்லையா அப்படின்னு, அதாவது நிலைமை வந்து உடையவரா இல்லாதவரா அப்படின்னு வர்றப்ப அவருக்கு புகழாலையும் பழியாலையும் எஞ்சி நிற்கிறோம் இல்லையா, நிலச்சி நிற்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நடுவுநிலைமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். அதாவது ஒரு செயல் இருக்குது அப்படின்னா அந்த செயலை முடிக்கிறதுக்கு ஏற்ற காலத்தை வந்து பார்த்துக்கிட்டு அந்த இடத்தோட பொருந்துகிற மாதிரி செஞ்சால் மட்டும்தான் இந்த உலகமே வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கருதினால் கூட அது வந்து கைகூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எலும்பு இருக்கு இல்லையா, எலும்பில்லாத உயிரை என்ன பண்ணுது அப்படின்னா வெயில் வந்து காய்ச்சி வருத்தும். எலும்பில்லாத உயிர்னா என்னது, மண்புழு இருக்கா. இப்போ இந்த மண்புழுவை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சூரியன் வந்து என்ன பண்ணுது, இது இந்த ஹீட்டுக்கு வந்து நம்மளே தாங்க முடியல, அப்போ மண்புழு தான் தாங்குமா, அப்போ வருத்துது. அதுபோல் அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் வந்து இந்த என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அப்படிங்கிறது திருக்குறள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்ற திருக்குறளின் பொருள் என்ன? அதாவது ஒருத்தரோட செல்வம் அப்படின்னா அவர் கற்ற கல்வி தான் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒருத்தரோட நிலைத்த செல்வம் எதுன்னு கேட்டால் அவர் கற்ற கல்வி தான். அதை தவிர வேறு எந்த ஒரு செல்வமும் என்ன இருக்காது அப்படின்னா நீடித்து நிலைக்காது அப்படிங்கிறாங்க. கல்வி தான் அப்படியே வந்து இருக்கும். பணிவுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற
என்ற திருக்குறளின் பொருள் என்ன? அதாவது பணிவு உடையராகவும் இன்சொல் பேசுகிறராகவும் இருந்தாங்க அப்படின்னா அப்போ அவருக்கு வந்து அணிகலன்கள் நம்ம செயின் மோதிரம் இதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த மற்ற அணிகலன்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அணிகலனாக வந்து எடுத்துக்கிற மாட்டாங்க. அதுதான் இந்த பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணிகலன் மற்ற பிற அப்படின்னு சொல்லி சொல்கிறது. திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது? திருக்குறள் பொறுத்த வரைக்கும் 3 பிரிவுகள் வந்து இருக்குது. என்னென்ன? அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவு வந்து இருக்குது. அதே மாதிரி 133 அதிகாரங்கள் வந்து இருக்குது. ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல் வீதம் 1330 பாடல்கள் இருக்குது. சரியா? ஒவ்வொரு திருக்குறளும் ஈரடியால் ஆகிய வெண்பாவாகும். இந்த எத்தனை அடி அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஈரடியால் ஆன வெண்பாவாகும். அடுத்தாக 3ஆம் பருவம். இப்போ 2 பருவம் வந்து பார்த்துட்டோம். சரியா? அடுத்து வந்து பாருங்கள், வினை மரபு. சோறு உண்டான்னு சொல்லணும். சோறு திண்டான்னு சொல்லக்கூடாது. சோறு சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. சோறு உண்டான், முறுக்கு தின்றாள், மாத்திரை விழுங்கினாள், தண்ணீர் குடித்தான், பால் பருகினான். இதுதான் வந்து வினை மரபு அப்படின்னு சொல்லலாம். ஒளி மரபு. குயில் என்ன பண்ணும்? கூவும். அணில் கீச்சிடும். குதிரை கனைக்கும். சிங்கம் முழங்கும். மயில் அகவும். கோழி கொக்கரிக்கும். புலி உருமும். யானை பிளிரும். ஆந்தை அலரும். சரியா? இதெல்லாம் வந்து ஒரு டைம் ரீட் பண்ணாலே போதும் தான். ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற வேர்டு. தரணி என்ற சொல்லின் பொருள் என்ன? தரணி அப்படின்னா உலகம் அப்படிங்கிறது அர்த்தம். என்ன அர்த்தம்? உலகம் அப்படிங்கிறது அர்த்தம். சோர்வுன்னா களைப்பு, ஏற்றம்னா உயர்வு, துணை புரிவேன் அப்படின்னா உதவுவேன் அப்படிங்கிறது. தகவல் களஞ்சியம் அப்படின்னா அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கிய ஒரு பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம். திணை எத்தனை வகைப்படும்? சிம்பிளான ஒன்று. திணையை பொறுத்த வரைக்கும் 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை. உயர்திணைனா மனிதரை வந்து குறிக்கும், அக்ரிணைனா விலங்கை வந்து குறிக்கும். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று தமிழை புகழ்ந்தவர் யார்? செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே. யார் அப்படின்னா பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழை புகழ்ந்தவர் யார்? அதுவும் யார் அப்படின்னா பாரதியார் தான். தமிழுக்கும் அமுதொன்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். முத்தமிழ் விரித்து கூறுக. முத்தமிழ் என்ன? இயல், இசை, நாடகம் அப்படிங்கிறது. எழுத்து நடை வாயிலாக வெளிப்படுவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடல்கள் மூலமாக வெளிப்படுவது இசை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க அசைவுகளோட வெளிப்படுவது நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது இந்த இயல், இசை, நாடகத்துக்கு என்ன எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. எங்கு நடைபெற்ற அகழாய்வில் தமிழர்கள் பண்பாட்டு அடையாளங்கள் வெளிப்பட்டுள்ளன? எங்கே அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் கீழடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிப்பட்டிருக்குது. இங்கே இந்த அகழாய்வு மூலமாக தமிழ் மொழி தான் என்ன அப்படின்னா ஆதித்தமிழர் மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? புறநானூரில் வந்து இருக்குது. இது எழுதுனது யார் அப்படின்னா கணியன் பூங்குன்றனார் எழுதினார். கணியன் பூங்குன்றனார். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள் எப்போது? முக்கியமான ஒன்று. செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா 12/10/2004. அக்டோபர் 12, 2004. தமிழின் தொன்மையான இலக்கண நூல் எது? தமிழோட தொன்மையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டால் தொல்காப்பியம் அப்படிங்கிறது. உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் எது? உலக பொதுமறை அப்படிங்கிறது திருக்குறள் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி திருவள்ளுவர் இருக்கார் இல்லையா, தமிழரோட வாழ்வியல் நெறிகளை இவர் வந்து சொல்லியிருக்காரு. திருக்குறளின் பெருமையை உலகறியச் செய்தவர் யார்? யார் அப்படின்னா ஜியு போப் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் தான் வந்து திருக்குறளோட பெருமையை உலகறிய செஞ்சுருப்பார். அதாவது ஆங்கிலத்தில் திருக்குறள் வந்து மொழிபெயர்த்திருப்பார். தமிழ் மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிக்கிறார். அதாவது இவர் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி உயில் வச்சு எழுதிட்டு இறந்து விட்டார். சரியா? லிங்குவா என்பது எந்த மொழிச்சொல்? லிங்குவா அப்படிங்கிறது லத்தீன் மொழிச்சொல். அதுமாதிரி லிங்குவா அப்படின்னா லாங்குவேஜ் அப்படிங்கிற இந்த வேர்ட்லேருந்து தான் இந்த லிங்குவா அப்படிங்கிறது தொடங்குச்சு. ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அந்நாளும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகுட்டும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? எந்த நூல் அப்படின்னா நல்வழி. நல்வழி எழுதுனது யார்? ஔவையார் எழுதுனாங்க. நல்வழின்னு ஏன் சொல்கிறாங்க? வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறிகளை இது வந்து சொல்கிறதுனால நல்வழி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நல்வழியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 41 பாடல்கள். அதாவது 41 பாடல்கள் வெண்பா வடிவத்தில் வந்து இருக்குது. இது ப்ளஸ் கடவுள் வாழ்த்தும் சேரும். ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அந்நாளும்
அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும். மற்றவருக்கு நல்ல குடி பிறந்தார் நல்குந்தார், ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து பாடியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பாருங்க, பார்க்க பார்க்க அழகுதான் பளபளக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகுது என்ற பாடல் வரிகளில் ஆசிரியர் யார்? யார் அப்படின்னா அள வள்ளியப்பா அப்படிங்கிற ஒருத்தர். சரியா? ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா மயங்குழி. ஓகே, ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ நான் அந்த பருவத்தில் கொஞ்சம் சின்ன ஒரு இது வந்து பண்ணியிருக்கேன். அதாவது 2ஆம் வகுப்பு, சரியா, 2ஆம் வகுப்பு ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது நான் இதை என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா 2ஆம் பருவம்னு நினச்சிட்டேன். ஓகேவா? என்னடா நம்ம 2ஆம் பருவம் ஏற்கனவே பார்த்துட்டோம், இப்போ என்ன 2ஆம் பருவம் திரும்பவே வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. பார்க்க பார்க்க அழகுதான் பளபளக்கும் இறகுதான் நேற்று கண்டு எடுத்தது. இதை யார் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அள வள்ளியப்பா வந்து படிக்கிறாங்க. அடுத்து மயங்குழி. கரைனா என்ன? ஆற்றோட இருபுறம். கரைனா அடையில் படிவது, மலைனா உயர்ந்து நிற்பது, மலைனா உயிர்களை காப்பது. அள்ளி அப்படிங்கிறது நீரில் மலர்வது. இந்த அள்ளி அப்படிங்கிறது நீரை எடுக்கிறது. ஒளி விளக்கு, ஒளி அப்படிங்கிறது வெடிக்கிறது. வால் மாட்டுக்கு இருக்கும், வால் அப்படிங்கிறது மரத்தை இருக்கும். பள்ளி சுவரில் ஊறுறது, இந்த பள்ளி அப்படிங்கிறது கற்கிற இடம். ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்ற பாடல் வரிகள் ஆசிரியர் யார்? பாரதியார். அதே மாதிரி இந்த பாடல் எங்கே இருக்குது அப்படின்னா சாதிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து இருக்குது. சாதிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து இருக்குது. கத்தரிக்காய்க்கு குடைபிடிக்க கற்றுக் கொடுத்தது யார்? அந்த கடலை கோட்டையை முத்துச்சிப்பி போல மூடி வச்சது யார்? இந்த யாரு யாரு யாருன்னு வந்துச்சுன்னா வையம்பட்டி முத்துச்சாமி அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. வையம்பட்டி முத்துச்சாமி. சரியா? தேசிய பழம் எது? மாம்பழம். மீன் சுவாசிக்க பயன்படுத்துவது எது? செவுள். மரமல்லி மற்றும் பன்னீர் பூ என்று அழைக்கப்படுவது எது? மொவ்வல். வௌவால் கிடையாது, மொவ்வல், அது பேர் மொவ்வல். கொன்றைவேந்தன் ஆசிரியர் யார்? கொன்றைவேந்தன் ஆசிரியர் யார் அப்படின்னா ஔவையார். கொன்றைவேந்தன் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு, எண் எழுத்தும், அதாவது எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும், கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி, தீரா கோபம் போராய் முடியும், நல்லிணக்கம் அல்லது அல்லல்படுத்தும், நுண்ணிய கருமம் எண்ணித் துணிய, பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர, மருந்தே ஆயினும் விருந்துடு ஒன், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டைம் வந்து ரீட் பண்ணணும். ஒரு டைம் இல்லைன்னா 2 டைம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரீட் பண்ணணும். சரியா? அடுத்து வந்து பாருங்கள் 1ஆம் வகுப்பு. அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு ஈயை துற ஓட்டு. அதாவது சின்ன குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம் இல்லையா, சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். 1ஆம் வகுப்பில் வந்து இருக்குது. இதோட ஆசிரியர் அப்படின்னா வி வேணுகோபால். யார்? வேணுகோபால். குதித்து குதித்து ஓடும் குதிரை அதோ பாராய், அசைந்து அசைந்து செல்லும் ஆணை இதோ பாராய் என்ற வரிகள் என்ற வரிகள் ஆசிரியர் யார்? அள வள்ளியப்பா. அள வள்ளியப்பாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க? குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்கிறது, நித்தம் நித்தம் அதன் முன்னால் நின்றே அழகு பார்த்திடுவேன் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னா அள வள்ளியப்பா. வெள்ளை வண்ணம் வேணுமா அம்மா வெண்ணெய் கொஞ்சம் அள்ளிக்கோ, கருப்பு வண்ணம் வேணுமா அம்மா காக்கை குஞ்சுடன் வாங்கிக்கோ. பாடல் வரிகளில் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன். இளையார் ஆத்திச்சூடி எழுதியவர் யார்? பாரதிதாசன் எழுதினார். இளையார் ஆத்திச்சூடி பாரதிதாசன் எழுதினார். அடுத்தது அந்த அகர முதலி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் பெருசாக வந்து இருக்காது, நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ பெருசாக வந்து இருக்காது. அகர முதலி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து இந்த புக் பேக் கொஸ்டினை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பார்த்துடலாம். கடகடன்னு நான் வந்து சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள் என்ன? கதிரவன்னா சூரியன். மகிழ்ச்சி அடைந்தான் பிரித்து எழுதுக. மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான் அப்படிங்கிறது. ஒளி எழுப்பி, ஒளி கூட்டல் எழுப்பி. தண்ணீர், தன்மை கூட்டல் நீர். மேலே, எதிர்ச்சொல் தருக. மேலே அப்படின்னா கீழே அப்படிங்கிறது. வயல் கூட்டல் வெளிகள், வயல்வெளிகள்.
கதை கூட்டல் என்ன, கதை கூட்டல் என்ன பொறுத்த வரைக்கும் கதை என்ன அப்படிங்கிறது தான் வரும். கதை என்ன அப்படிங்கிறது வரும். சரியா? ரைட். பகைவர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? பகைவர்கள் அப்படின்னா நண்பர்கள். பணி உணர்த்தும் பொருள் என்ன? பணி அப்படின்னா வேலை அப்படிங்கிறது. படைத்தளபதி, படை கூட்டல் தளபதி. எதை கூட்டல் பார்த்தாலும் எதை பார்த்தாலும் இப்போ வந்து வரணும். எதை பார்த்தாலும். வேட்டை கூட்டல் ஆட, வேட்டையாட. உயர்வு இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? உயர்வுன்னா என்னது? தாழ்வு. உரைத்தல் சொல் குறிக்கும் பொருள் என்ன? கேள்வி நல்லா வந்து வாசிக்கணும். பொருள் கேட்குறாங்களா இல்லை அப்படின்னா எதிர்ச்சொல் கேட்குறாங்களா அப்படிங்கிறது நல்லா வாசிக்கணும். உரைத்தல் அப்படின்னா என்னது? கூறுதல் அப்படின்னு சொல்லலாம். உரை பேசுறது. ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள் என்ன? ஈதல்னா கொடுத்தல் அப்படிங்கிறது. அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது இனிமையானது. இதில் இந்த அறிவில் மேம்பட்டவர்களுடன் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா கண்டிப்பாக அறிவில்லாதவர் வராது, மிக்கார் வந்து வராது. ஒன்று கற்றோர் வந்து வரணும், இல்லைன்னா அறிந்தோர் வந்து வரணும். இதில் வந்து இந்த இடத்துல வந்து கற்றோர் தான் நம்மளுக்கு வந்து வரும். இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள் என்ன? இரவாது அப்படின்னா இரவல் அப்படின்னா நம்ம வந்து கடன் வந்து வாங்குறது. அப்போ இரவாது அப்படின்னா பிறர்கிட்ட கேட்டு பெறாமல் வந்து இருக்கிறது. சேர்தல் பொருள் என்ன? சேர்தல் அப்படின்னா இணைதல் அப்படிங்கிறது. ஒகேனக்கல் அருவியில் நீர்வீழ்ச்சி எதை உருக்கி ஊற்றுவது போல் இருந்தது? எதை அப்படின்னா வெள்ளியை ஊற்றுவது போல் வந்து இருந்தது. சரி, ஏன்னா தண்ணி வந்து எப்படி இருக்கும்? நல்லா வெண்மையாக வந்து இருக்குமா, அதனால். ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஒகேனக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புகையும் கல்பாறை அப்படிங்கிறது அர்த்தம். புகையும் கல்பாறை அப்படிங்கிறது. இந்த ஒகே அப்படின்னா புகைன்னு அர்த்தம். வெண்புகை, வெண்மை கூட்டல் புகை. பாதை கூட்டல் அமைத்து, பாதை அமைத்து யா வந்து வரும். தோற்றம் எதிர்ச்சொல் தருக. தோற்றம்னா மறைவு. துன்பம் இன்பம் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. உதவித்தொகை பிரித்து எழுதுக. உதவி கூட்டல் தொகை. யாருக்கு கூட்டல் எல்லாம்? யாருக்கெல்லாம். வாழ்க்கையில் முன்னேற உதவுவது என்ன? என்ன அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது. ஓய்வெடுக்க, ஓய்வு கூட்டல் எடுக்க இந்த இருக்கு, ஆப்ஷன் சி. வீரம் கூட்டல் குதிரை, வீரக்குதிரை. பதில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? பதில் அப்படின்னா கேள்வி. நூல் பொருள் என்ன? நூல் அப்படின்னா என்னது? புத்தகம். நூலகம் பிரித்தெழுத கிடைப்பது என்ன? நூல் கூட்டல் அகம் அப்படிங்கிறது. புத்தகச்சாலை, புத்தகம் கூட்டல் சாலை. அகம் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அகம்னா புறம். நாள் கூட்டல் இதழ்கள், நாளிதழ்கள். மகிழ்ச்சி இச்சொல் உணர்த்தும் பொருள் என்ன? இன்பம். ஒன்றுமில்லை, ஒன்றும் கூட்டல் இல்லை. அப்படி கூட்டல் ஆனால், அப்படியானால். விருப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தருக. விருப்புன்னா என்னது? வெறுப்பு. ஞாலம் உலகம். ஞாலம்னா என்னது? உலகம். மாறுபட்ட பொருள் தர்ற வார்த்தை வந்து கேட்குறாங்க. அறம், கொடை, தீமை, ஈகை. இதில் இந்த மூணுமே வந்து ஒரே சேம் கான்செப்டாக தான் இருக்கும். இதில் இது மட்டும்தான் மாறுபட்ட ஒன்று, தீமை அப்படிங்கிறது. என்பு பொருள் தருக. எலும்பு. அன்பு கூட்டல் இல்லாத, அன்பில்லாத. இன்சொல் இனிமை கூட்டல் சொல். மரக்கிளை, மரம் கூட்டல் கிளை. திட்டம் கூட்டல் படி, திட்டப்படி. மிதிப்பதுண்டு, மிதிப்பது கூட்டல் உண்டு. சேர்ந்து எதிர்ச்சொல் தருக. சேர்ந்துன்னா பிரிந்து. ஏற்றம் பொருள் தருக. ஏற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உயர்வு. கேள்வி நல்லா பார்க்கணும். நம்ம வந்து ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து 1 மார்க் வந்து போயிடும். சரியா? ரைட். என்று கூட்டல் இல்லை, என்றில்லை. முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? முன்னே அப்படின்னா பின்னே அப்படிங்கிறது. வேறுபட்ட ஒன்று என்ன? இதில் வந்து வேறுபட்ட ஒன்று அப்படிங்கிறது இப்போ இந்த முகநூல், மின்னஞ்சல், புராணம் இது எல்லாமே ஒரே இதில் வந்து இருக்கும். கண்ணாடி அப்படிங்கிறது வேறுபட்ட ஒன்று. இறை என்ற சொல்லின் பொருள் என்ன? இறைனா என்ன? உணவு. மகிழ்ச்சியுடன் பிரித்து எழுதுக. மகிழ்ச்சி கூட்டல் உடன் அப்படிங்கிறது. தேடிக்கொண்டு, தேடி கூட்டல் கொண்டு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இந்த இடத்துல 2 ஆன்சருமே வந்து வரும். ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. தேடி கூட்டல் கொண்டு, தேடி கூட்டல் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு.
இங்கே எதிர்ச்சொல் தருக. இங்கே அப்படின்னா அங்கே. வகுப்பறை, வகுப்பு கூட்டல் அறை. இயலவில்லை பொருள் என்ன? முடியவில்லை. பெரிய எதிர்ச்சொல் தருக. பெரிய அப்படின்னா சிறிய. வெற்றி எதிர்ச்சொல் தருக. வெற்றி அப்படின்னா தோல்வி. பரிசளித்து பிரித்தெழுத கிடைப்பது என்ன? பரிசு கூட்டல் அளித்து அப்படிங்கிறது. வின் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? வின் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் கேட்குறாங்க. சரியா? வின் அப்படின்னா என்ன அப்படின்னா மேலே இருக்கிறது. அப்போ இங்கே வந்து எதிர்ச்சொல் என்னென்னா மண் அப்படிங்கிறது. வானின் அமுதம் இச்சொல் குறிப்பது என்ன? வானின் அமுதம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா மழை நீரை குறிக்கும். மழை கூட்டல் நீர் மழைநீர். உயர்வு எதிர்ச்சொல் தருக. தாழ்வு. தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். செம்மை கூட்டல் மொழி செம்மொழி. கீழடி அகலாவிய நடந்த மாவட்டம் சிவகங்கை. ஆதித்தமிழர் பிரித்தெழுதுக. ஆதி கூட்டல் தமிழர். பொலிவு இச்சொல்லுக்குரிய பொருள் என்ன? பொலிவு அப்படின்னா மெலிவு அப்படிங்கிறது. ஆர்வம் பொருள் என்ன? ஆர்வம் அப்படிங்கிறது பொருள் என்ன அப்படின்னா விருப்பம். உயரம் எதிர்ச்சொல் தருக. குட்டை. தொலைக்காட்சி தொலைக்கூட்டல் காட்சி. உலகுட்டும் உலகு கூட்டல் ஊட்டும் அப்படிங்கிறது வரும். சரியா? கூட்டும் அப்படிங்கிறது வராது. உலகு கூட்டல் ஊட்டும் அப்படிங்கிறது வரும். அந்நாளும் அத்தகைய நிலையிலும். இசைந்து, இசைந்து இதோட பொருள் என்ன? இசைந்து அப்படின்னா ஒப்புக்கொண்டு அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 to 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள கண்டென்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த புக் பேக் கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். சரியா?